வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வேலைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 22 ஜனவரி 2026. ஏன்னா ஞாயிற்று நாள் வீடியோ கொடுக்காம இன்றைக்கி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி இந்த மீன்வெல் டைம் நம்மளுக்கு ஒரு வறண்ட வானிலையில் தொடர்ந்து நம்ம மழை இல்லாத ஒரு சூழலில் நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ தொடர்ந்து நிகழ்வுகள் வரும்பொழுது வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஸோ இன்றைய வானிலை அனுமானத்தில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன உயரழுத்தம் 850 HPA 1500 அடியில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு உயரழுத்தம் மத்திய இந்திய பகுதிகளில் இருக்குது. தொடர்ந்து வறண்ட வானிலை வந்துகிட்டு இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கையை ஒட்டிய ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. அதே நேரத்தில் கிழக்கத்திய காற்று தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் 500 HPA அதாவது மிட் லெவல் ட்ராப்போஸ்பியர்னு சொல்லக்கூடிய மத்திய அடுக்குகளில், அதை கீழடுக்கு தான் நம்ம கிழக்கு திசை காற்று பார்க்குறோம். அதே மத்திய அடுக்குகளில் மேற்கத்திய கலக்கம் அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது ஒரு வலிமையான மேற்கத்திய கலக்கம் மத்திய இந்திய பகுதிகளில் வரலையும் வீசிக்கிட்டு இருக்கு. அது தென்னிந்திய பகுதிகள் வரலையும் கூட நீண்டிருக்கு. அதுதான் ஸ்ட்ராங் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிலவுகிறது. அதே கீழடுக்கில் அதே மேலடுக்கில் மத்திய பகுதிகளிலிருந்து தென்தீபகற்ப பகுதிகள் வரலையும் வீசக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கீழே தெற்கிந்திய பகுதிகளில் குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வலுவு குறைந்த ஒரு மேலடுக்கு அழுத்தமானது பசிபிக் பகுதி தாய்லாந்து பகுதிகளில் இருப்பதனாலையும் இந்த கிழக்கு திசை காற்றை நம்ம பகுதிகள் தமிழக பகுதிகளை நோக்கி அழுத்துகிறது. இதன் காரணமாக உராய்வு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக இந்த வங்கக்கடல் பகுதிகளில் சில பகுதிகளில் மழைமேக திட்டுகள் காணப்படுகிறது. ஸோ இது நாளை முதல் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி வரும் அப்படின்னு வானிலை படிமங்கள் எதிர்பார்க்குது. ஆனால் இதில் பல்வேறு ஒரு கருத்தொற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் காட்டக்கூடிய இந்த வானிலை புகைப்படத்தில் சேட்டலைட் பிக்சரை பொறுத்தவரையிலும் ஒரு வலிமையான மேற்கத்திய கலக்கம் மத்திய இந்திய பகுதிகளுக்கு மேலாக மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு லேசான திட்டு நீங்கள் இங்கே இருக்கிறத பார்க்குறீங்க. அதே நேரத்தில் வலிமையான மழை மேகங்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகள் மற்றும் கத்தார் பகுதிகளில் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர், ஹரியானா இந்த பஞ்சாப் பகுதிகளிலையும் அதனுடைய தாக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு வட இந்திய பகுதிகளில் கனமழையும் ஆலங்கட்டி மழையும் பனி அமைப்பும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தினுடைய மழை பொறுத்தவரையிலும் வானிலை படிமங்களில் இருவேறு கருத்துகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வானிலை விளக்கப்படம் உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இதை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 850 HPAவில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய காற்று கீழடுக்கு திசையில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய காற்று. இந்த இரண்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக தான் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற மாவட்டங்களில் மழை பதிவாகும் அப்படின்னு வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கிறது. இதில் என்ன நடக்குது அப்படின்றத விளக்கம் தான் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். 850 HPA கீழடுக்கில் பொறுத்தவரையிலையும் ஈரமிகு கிழக்கு திசை காற்று வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் தமிழக கடலோர மாவட்டங்களிலிருந்து உட்புற பகுதிகளில் செலுத்தும். அதுவே மிட் லெவல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடிய 500 HPAவில் அதாவது வடமேற்கு திசை முதல் தென்கிழக்கு திசையை நோக்கி ஒரு காற்று வீசும். அந்த காற்று பொறுத்தவரையிலையும் ஒரு ஓடிசிட்டி அமைப்பு அப்படிங்கிற அமைப்பையும் அல்லது ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய காற்றில் பல்வேறு அடுக்குகளில் அழுத்தங்கள் இருப்பதனால இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும். இந்த நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் பொழுது இந்த மாய்ஸ்சர் ஏர், அதாவது ஈரமிகு காற்று வரும்பொழுது இந்த இரண்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக தான் மழை மேகங்கள் உருவாகும். இதை தான்
சென்ட்ரல் இன்ட்ராக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மிட் லெவல் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அடுக்கு பகுதிகளில் இந்த இரண்டு உராய்வுகளுக்கும் ஏற்படக்கூடியதை மிட் லெவல் லிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வெர்டிக்கலாக ரெண்டும் ஒரு சேர ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு காரணமாக மழைமேகங்கள் உருவாகி தான் எதிர்பார்க்குற மழை ஒரு சில பகுதிகளில் குறைவாக எதிர்பார்க்கும் போது அதிக மழையும், ஒரு பகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மழை குறைவாகவும் பதிவாகிறதுக்கு காரணம். இதை எக்ஸாக்டாக எந்த ஆங்கிளில் எந்த இடத்துல அதுக்கு மீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைமில் தான் பார்க்க முடியும். வானிலை படிமங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கக்கூடிய அமைப்பு வேறையாக இருக்கலாம். இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு. கடந்த ஒரு வாரமாக நம்ம இதில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்ததில் இப்போ பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஜிஎஃப்எஸ்லேயும் மாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. டெல்டாவிலேருந்து கீழே தென் தமிழகம் வரையும் மழையை காட்டிட்டு இருந்து முதல்ல காட்டிச்சு, அப்புறம் திரும்பியும் உட்புற தமிழகம் முழுவதுமாக காட்டி இப்போது தென் தமிழகம் டெல்டா திரும்பிய வந்திருக்கு. அதே நேரத்தில் இசிஎம்டபிள்யூஎஃப் பொறுத்தவரையிலையும் கடந்த 5, 6, 7 நாட்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வட தமிழகம் சென்னையிலிருந்து கீழே தென் தமிழகம் வரையிலையும் பரவலாக நல்ல மழையை காட்டிக்கிட்டே இருக்குது. உட்புற தமிழகத்துலேயும் மழையை காட்டிக்கிட்டே இருக்குது, கேரளாவிலையும் மழையை காட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வானிலை படிமங்களே கிட்ட வரும்பொழுது, அதாவது நாளை மறுநாள் அந்த நிகழ்வு தொடங்கும் பொழுது, அதாவது இந்த நிகழ்வை இதை காட்டுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை இரவு, நாளை இரவு, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த மழை இருக்கும் அப்படின்னும், தென் தமிழகத்தில் நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை மாலைக்கு பிறகாக இந்த மழை தொடங்கி வரக்கூடிய திங்கட்கிழமை 26ஆம் தேதி வரையும் இந்த மழை நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வானிலை படிமங்கள் காட்டுகிறது. இது கனமழையாக இருக்குமா அல்லது மிதமான மழையாக இருக்குமா அல்லது லேசான மழையாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது நிகழ்நேரத்தில் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் மழை இல்லை அப்படிங்கிறதுல மழை இருக்குது. அந்த மழை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 24 மணி நேரம் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் வட இந்திய பகுதிகளில் காட்டக்கூடிய அமைப்பில் எல்லா வானிலை படிமங்கள்கிட்டையும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்குது. இந்த மேற்கத்திய கலக்கம் காரணமாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல், உத்தராகண்ட் மற்றும் இமாலய பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு அண்ட் கனமழைக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கிறது. டெல்லி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு மாவட்டங்கள் பொறுத்தவரையிலும், அதே நேரத்தில் ராஜஸ்தான் ஒரு சில பகுதிகளிலும் மிதமான மழை வரையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த வானிலை படிமம் காட்டுது. குஜராத்தில் ஒரு சில பகுதிகளுக்கும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகம் மற்றும் கேரளா பொறுத்தவரையிலும் நிகழ்நேர அப்டேட் தான் நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படும். இசிஎம்எஃப் என்செம்பிள்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம வெப்சைட்டில் லைவ் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் மிதமான மழை வரையிலும் ஒரு எபிசோடை காட்டுது. நேற்று லேசான மழை காட்டிச்சு, முந்தானேத்தி மிதமான மழை காட்டிச்சு, இன்றைக்கி மிதமான மழைக்கு மாறி இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம ட்ரெண்டை புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் கடலூர், பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, தூத்துக்குடி மாவட்டங்கள் பொறுத்தவரையிலையும் தொடர்ந்து மாற்றங்கள் மிதமான மழை, கனமழை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே தான் போகுது. ஒரு லேசான மழைக்கான இதுவே ட்ரெண்டையே இதில் காட்டல. ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த பகுதிகளில், அதாவது நாகை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள்லேயும் மிதமான மழை அல்லது கனமழை எபிசோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த சிக்னல் காட்டுது. அதே நேரத்தில் உட்புற மாவட்டங்களில் பொறுத்தவரையிலையும் குறிப்பாக மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு மிதமான மழை எபிசோடை காட்டுது. அதே நேரத்தில் கோவை, கொங்கு பகுதிகளில் கோவை பொறுத்தவரையிலையும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரலையும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும், ஊட்டி, நீலகிரி மாவட்டமாகட்டும், கொடைக்கானல் இந்த பகுதிகளில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரலியுமான ஒரு மழை சிக்னலை தான் இந்த இசிஎம்எஃப் என்செம்பிள் 50 பேர் கொண்ட குழுவினுடைய ஒரு ஆவரேஜில் 3 நாள்லேருந்து 7 நாள் மற்றும் 14 நாள் எடுத்தோம். இப்போ 14 நாள் நமக்கு தேவையில்லை, 3 முதல் 7 நாள் எடுத்தோம்னா இதில் ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியுது. ஸோ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பொறுத்தவரையிலையும் பெரும்பாலும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிற எபிசோட் சொன்னாலும் நம்ம அந்த நிகழ்நேரத்தில் எந்த அளவுக்கு இதை மாறுதல்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கேரளாவிலையும் பொறுத்தவரையிலையும் தென்கேரள பகுதிகளில் தொடர்ந்து இந்த வானிலை படிமம்
ஒரு மிதமானது முதல் கனமழை எபிசோடை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்குது. மத்திய மற்றும் வடகேரள பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இந்த மாறுதல்கள் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து நம்ம பதிவிட போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் என்ன மழை இருக்க போகுது 24 மணி நேரத்தில் அப்படிங்கிற தொடர் அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே டேட்டா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பல பொருத்தல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.